ரொம்பனா ரொம்ப இதை பற்றி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டைலாக் பத்தியும் அப்புறம் அந்த அந்த பொண்ணு ரம்யாவை பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதுனது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும். நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லை, அது அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திரால அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல என்னை அந்தரத்தில் தொங்க விட்டு என்னோட சேஃப்டி. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது. அதனால அந்த நாங்கள் 4 டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில். அப்போ கலா சொல்லுவாங்க, நான் இல்லாமல் நீங்கள் அந்த ஆந்திரத்தில் தொங்கக்கூடாது, அதனால் ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேலே தொங்கும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மோகினி ஆட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாற்றின கலாக்கு நன்றி. வைஜி மகேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் நான் அப்புறம் வரேன். சமுத்திரக்கனி சார், நீங்கள் வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. நீங்கள் டைரக்ஷன்லேயும் சரி, டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம்தான். நாங்கள் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்களில் அந்த படத்தில் இருந்தது. ரொம்ப அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும். அதில் நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியாக இருக்கும். இப்போவும் நான் பெங்களூருக்கோ போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு. அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது. அண்ட் சமுத்திரகனி சார், உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே என் கூட தான் இருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னுட்டு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன், அதில் ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் ஹூ அப்படியே ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது நீங்கள் தான் இந்த படத்தில். ப்ரொடியூசர், உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்பப்போ தான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐவ் ஆல்வேஸ் தாட், பா ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிமில் ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் உங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷார்ட்டில் பண்ணலான்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைஜி மகேந்திரா பார்த்துட்டே இருப்பார், நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லைல்ல சொல்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனால் ரொம்ப அனாயாசமாக
அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், நீங்க ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரகனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டு போட்டுது அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளோ நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அவர் வந்து சிந்து பைரவியில் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசரத்து வாங்குறதெல்லாம் பார்த்தார் அவர். ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. அந்த படம் படும்போது நாங்கள் வந்து உண்மையாக, சின்சியராக அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாமல் வந்தோம். அதில் ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில் சேர்மனாக இருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் உனக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தோம், இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷனுக்காக கொடுத்தோம், டப்பிங்லேயேமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், டப்பிங்லால நான் தமிழ் பொண்ணு, எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும். நான் ஊரில் இல்லை, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதில் பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துலேயே இருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியாரிட்டிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGM எங்கள் சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி எதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் என்னோட பசுமையான, சின்ன வயசில் சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்களில் வந்து அவங்க 2 பேரோட ஒரே நாடலில் பக்கத்தில் இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு. எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காரு. எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் YGM ஒன்லி திங் அவர் பிளே வந்து பார்த்துடணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபஸ்ட்டு 10 ஸ்டேஜ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்க்கணும், இல்லைனா கோந்துரும். என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க, ஹைதராபாத் போயிருக்கேன், அங்கே போகிறேன், ஒழுங்காக என் பிள்ளையை வந்து பாருன்னு. நான் அந்த சாரு கேசியை 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015 நான் வந்து ஃபோன் பண்ணேன் YGMக்கு. நான் பிளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட வந்து தைரியமாக கேட்டேன். கொல்லப்புடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது பிளேயெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும், எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இவர் ஜாம்பவான், இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு, நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை, அவர் பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளேயை எழுதி அதில் வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு, அவளை குறை சொல்லலை, பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல், அதுவும் இங்கிலீஷில் வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, நான் இத்தனை வருஷத்தில் இங்கிலீஷில் ட்ராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழில் தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷில் அப்படின்னோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கிலீஷ் பிளேயில் பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸில் நீங்கள் ஆக்ட் பண்ணலையா, வேறு தியேட்டரில் ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷில் பண்ணவே இல்லையாண்ணா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ரொம்ப அனாயாசமாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவாக சொல்லணும், ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி தான் உங்கள் அப்பா சொல்லுவார்னு உள் வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லியிருக்கேனான்னு தெரில. இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட YGM வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹயட்டில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்ருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசாக பேசணும். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போது சொன்னார், ஹாசினி குயிக்காக முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதில் ஃபுல்லாக அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே, மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இதில் எந்த கேரக்டர் படம் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா
எனக்கு நோ சொல்லாத ஒய்ஜிஎம்முக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம். அது எப்படி அது தர்மமே இல்லை. அதனால நான் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ஹி வாஸ் டாமினேட்டிங் த என்டையர் ஸ்டேஜ். இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவா. அந்த லிப் மூமெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜில், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும்ல சுதா, அதில் அந்த கரெக்ட் டைமிங். நம்மளாம் ஆர்டிஸ்டாக இங்கே மிஸ் பண்ணுவார் அங்கே மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம். கரெக்டாக அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ அவர் தான் எனக்கு he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் said and it was such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீனில் பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேர வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொன்னேன். அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்றிய துரோகி, நீ உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியலன்னொடனே தனியாக கூப்பிட்டு என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறன்னு கேட்டார். என்கிட்ட சுத்தமாக எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில். என்னோடனே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே இந்த வஞ்ச புகழ்ச்சி இல்லை அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி நடக்குதுன்னு தான் ஷூட்டிங்கில். ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்னு டைரக்டர் சொன்னால் அப்போவே நான் கீழே விழுந்தேன். ஐயையோ போச்சு, இங்கே இந்த படத்தில் நமக்கு சேலஞ்சிங்காக ஒன்றும் இருக்கிறது இல்லை. உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமாக நீ எங்கள் படத்தில் இருக்கணும்னு. அப்போ கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளோதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அன்னைக்கு எனக்கு 2வது நேஷனல் அவார்டு கிடச்சிது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். அவர் கூட இந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் வைஜிஎம் தான் ஃபுல்லாக அங்கிங்கனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கள்லாம் அப்படி ஷேடோவில் இருக்கோம் அவ்வளோதான். பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சார் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேன்டாபுலஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே ரொம்ப 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 பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞன். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனை சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. So happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. This film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மாக எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்ஸி, அந்த மிலேனியம் கிட்ஸு, 90s கிட்ஸு, 80s கிட்ஸ், எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best and thank you. என்ன இதுவரை ஒரு பாகமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் வைஜி சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்டு ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார். ஸோ அது சொல்லும்போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தார். அதில் ஃபர்ஸ்ட் டே அங்கேருந்து டாக்டர்கிட்ட என்னை பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவ தான் என்னோட டாட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட்
எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் வந்து என்னை கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி, இது இவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லேயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்ட, நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னாரு. சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஹீ இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்கெலாம் என்ன, இந்த பொண்ணுக்கெலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதவே அவர் மானிட்டர் முன்னாடி சிரித்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது, அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோடய ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மஹேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவரை பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து என்ன அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் அப்போது நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷாட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்வெட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது, அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணுன்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல. அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம் நீங்களாம் சிந்து பைரவிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போது அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு வேளை இவங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப
பிடிச்சதே இவங்க கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னோமே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் மேம் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்போவே இங்கே உங்கள் எல்லோரும் முன்னாடியும் பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுஹாசினி மேம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்னை கூப்பிடுவார், வா மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பாக்டே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ். அப்படியே இப்படி இந்த டைலாகை பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து கொலா மாஸ்டரோட தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் அஸ் அ பர்சனாக இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். அண்ட் அவர் மியூசிக் மாஸுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அமிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும் போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% கொடுக்குது, என்னெல்லாம் யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். தாக்ஷா மேம், தேங்க்யூ. எல்லாத்துலேயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்லாகவே நானே பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சது. அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். அவர் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். ஹி இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா அவர்களே, தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர், ஆல் டைம் ஃபேவரட் மியூசிஷியன் அப்படின்னே சொல்லலாம். மாசுக்கே மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் டைம் வந்து ஆசையாக கேட்கக்கூடிய பிளேலிஸ்ட் எப்பவுமே தேவா சார்னுடைய தான் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு அவர் இசை அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்க இந்த படத்தை பத்தி இப்போ பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. இது போல நிறைய கானா பாடல்கள், இதோ நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார்.
அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்து. நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்களுடைய நடிப்பு, அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுது. உண்மையிலம்மா, அதாவது இவர் கூட இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டிங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சாரம் வந்து சுகாஷினி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்கிற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவுங்கள துணியை அதெல்லாம் வந்து நடிப்பும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினச்சிப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினச்சிப்பேன். இவரை என்னை பாராட்டும் போது, ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமாக எழுதியிருப்பார். பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி, அவள் தந்த வரம் என்னாவினில் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம், என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் ஏதோ மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அப்பவே நீங்கள் ஒரு பெரிய ஞானஸ்தான், ஒரு ஞானஸ்தான் தான் இதை வந்து படமாக எடுப்ப முடியும். அந்த எண்ணம் வரும். அதுபோல் சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாஷினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர்ட், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சுருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினாரு, நல்லா அமைஞ்சு விழா. வணக்கம், நன்றி நன்றி நன்றி. Thank you so much, sir. We absolutely love you. Thank you very, very much. சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் சரி பாடல்களுக்கும் சரி உயிர் கொடுத்து லிரிக்ஸ் அண்ட் டயலாக்கை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய பாவட்டர் சார், would like to have you to share few words about the film, please. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன். மேடையில் வந்து அத்தனை ஆளுகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றி.
இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு இது நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அடுத்தது சார் பேசணும், அப்புறம் ஒய்ஜிஎம் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பித்து அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர், ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்போ இந்த பாட்டு எழுதுன மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சுது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங், இறைவனை பற்றி மிக ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு, ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார். பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து பல பயணங்கள், அப்புறம் இளைஞரில் நாங்கள் கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் எங்கள் கூட நடித்தார். இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுவேன், நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த சாருகேசி படத்தில் வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பு எனக்கு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல, ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டாரு. கூப்பிட்டீங்களா சார்? சரி, சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துருக்க முடியாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலேயே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவர் என்னுடைய சகோதரன் சொல்கிறதா, நண்பர்னு சொல்கிறதா, எப்படின்னு சொல்கிறது, ஒரு உறவினர்னு சொல்கிறதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதில் நட்பு இருக்காது. அது புரியவர்களுக்கு புரியும், நண்பர்களாக தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாமல் இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது.
ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. விஜய் என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் எங்கூட ஷேர் பண்ணியிருப்பார், நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் நடுவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்லப்போனால் இளைஞன் படத்தில் தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது. ஏன்னா நடிச்சாலும் என்னை வந்து கேரவேனுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்கே உட்கார் என் அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சராக, ஒரு மாஸ்டராக எனக்கு இருந்து, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பை இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மேடைக்கு மட்டும் பேசாமல் எல்லாரும் ஆத்மார்த்தமாக பேசும்போதே அந்த படம் எவ்வளோ நல்லா பேச போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோர் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அந்த பாடல் தான் உங்களுக்கு ஒரு முதல் வரவேற்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வரிகள் எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ணாமலை, பாஷா, பாபா, ஆலமந்தான்னு எத்தனையோ பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் இருந்துமே இன்னைக்கு மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, ஹம்பிளாக, ரொம்ப கேஷுவலாக உட்கார்ந்துருக்கிறாருல. ஒரு டிரெக்டராக இருக்கிறத தாண்டி அவருடைய குணம் தான் அவருடைய பெரிய யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். லேசி நேமன், லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ எங்களுக்காக இந்த சாருகேசி அதனுடைய தொடக்கம் பற்றி பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சார். சாருகேசி ஒரு மியூசிக்கல் நேம். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆன் வேர்ல்ட் மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேர். இன்னைக்கு சாருகேசி டைட்டில் ரோல் வைஜ மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க, இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து ப்ளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு. நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு இது சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ண நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி, ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க, வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க. இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ்.
இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும். அங்கே செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு. வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா ப்ளே பார்த்தா ரெண்டாவது நாள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன், எதுவும் மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் ப்ளேயை பார்த்தேன், ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தேன். இட் லுக் குட் சார். வைஜிஎம் சார் ஸ்க்ரீன் ப்ளே ரெடி ஆகிடுது சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுது அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணினேன் அவருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிவிட்டு he was so happy. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போது கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் ஐ ஹவ் நெவர் டவுன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார். சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜை பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜை பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ். அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜேசுதாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளவந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி, நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். send me the song, for you anything I will do, but I can't afford you. உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட் நீ முதல்ல அனுப்பேன் பாட்டை அப்படின்னாரு. பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. வாஸ் இன் US. சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங். நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டும் எனக்கு லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் பாடிவிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டை 2 பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார். பிலீவ் மீ, நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் எ மியூசிஷியன், சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜேன்றார். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் சாங் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்து டக்கு டக்கு டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் இட் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் டயலாக் எழுதிட்டுமா கேட்டார். ஐ நாட் எழுதுப்பான்ட்டேன். ஆனால்
எப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஹி ஃப்ளோர்டு. அதோட ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார். அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பா விஜய். சூப்பர். சமுத்திரக்கண்ணிக்கு சீன் ஃபஸ்ட்டு டயலாக் பேப்பர் கொடுத்து படித்தார். யார் டயலாக்? பா விஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக்ஸ், யார் எழுதியிருக்கா? பா விஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது. ஃபஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன். இன்டர்வெல்ல திடீர்னு சுரேஷ் எங்க அவங்க பின்னாடி உட்காந்துருக்கேன் சார். திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக் கேட்டார். இது என்னடா எல்லாரும் that was how brilliant his dialogues were. So picture எங்கேயோ ஆரம்பிச்சு it went on to become a musical, songs, lyrics எல்லாமே fantastic. ஆக்டர்ஸ் வரும்போது வைஜிஎம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசன் எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரிச்சிக்கில் பிளேயெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பண்ணுறாங்களா கேளுங்க. நான் ஐ மெட்டர் நரேட் பண்ணேன். சுரேஷ் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்கீங்க. இல்லை சார் நம்ம டயலாக்லாம் இருந்தது. அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால there is lot of things which is inherent in it, but it cannot be exposed in screen, in stage. அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னு நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழறது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட். இதில் பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதை கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஹி லிவ்ட் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல. தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜயவேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி. ஹி பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம்டு. அண்ட் ரம்யா பாண்டியன், சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜயவேந்திரன் சார் எல்லாம் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர். நான் எதிர்பார்க்கல. பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷி ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதை எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஃபோன் ஃப்ரெண்டு நாங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங் கேட்டேன். He just came, just acted, and I always enjoyed his acting. அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அவர் ப்ரொடியூசர், I don't know why he became a producer. He is a fantastic actor, but he was so sweet. He did it, and he டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய்ட் இட் சார் அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் he did it for me. ஒரு ஃபிலிமுக்கு வாட் ஐ இமேஜின் அண்ட் வாட் இட் ஹேஸ் டு கம் இஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் மை கேமராமேன் சஞ்சய் லோக்நாத், சன் ஆஃப் த கிரேட் பிஎஸ் லோக்நாத், பால்சந்தரோட ரைட் ஹேண்ட். அவரோட பிரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதே தெரியாது, லைட்டிங் பண்ணுறதே தெரியாது. ஹி இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ரிச்சர்ட் நாட் ஓன்லி an editor இந்த படத்தில், he is also the associate director and a very very dear friend of mine. எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை younger brother. I wish him all the success.
டீமில் நிறைய கவின் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு, வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் தாக்ஷா மாடர்னாக இருப்பாங்க, பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். கலை எனக்கு தெரியவே தெரியாது, நான் மீட்டே பண்ணிட்டேன். புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெல்லாம் வந்தாங்க, நான் இப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1982 ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஐ லவ் ஹர் ஃபார் அவர் ஒர்க், டெடிகேஷன், class. Very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone. And one person who is the backbone of this project, YG Mahendran sir. இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாரு கேசி வந்து ஒரு பிளேயில் பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேயில் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன் ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல் ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹாஸ். டயலாக் எனர்ஜி, கார்த்தால 7 மணி தான் வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹீ டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility, but sad he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be a lot of films, another YG Mahendran real dimension இனிமே தான் people are going to see. And சாருகேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award, அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். And Ritvik did a lovely job. The next generation is ready. And I'll finish this small speech by thanking the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார், நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு, தேர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். சாருகேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஹோப் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ. Thank you so much, sir. We are keeping our fingers crossed. Thank you once again. முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் இந்தியன் சினிமானுடைய மேக்னம் ஓபஸ் அப்படிங்கறத சொல்லலாம். இவ்வளோ நேரம் சாருகேசி பத்தி எல்லாருமே பேசி நீங்க கேட்டீங்க. இப்போ சாருகேசி அவர்களே நமக்காக பேச வராங்க. Ladies and gentlemen, it's time to welcome the one and only man behind the masses, YG Mahendran sir. Over to you. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாவே தேவா சார் பாவிஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன்
இன்னொன்று சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. சுரேஷ் கிருஷ்ணா சார், அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்கள் படத்தில் யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்கள் பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேயை பக்காவாக மைண்டில் ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி will appreciate. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமாக ஒரு ஷாட் எடுத்துட்டு அதில் ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம் உள்ள படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவரை தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில் வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்தில். அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேலே மாளிகையை கட்டிட்டு அதில் யார் யார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்கே நீங்கள் பாருங்கள், மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்தில், இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும் ஐ மீன் என்னன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடித்த போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, a great admirer of mine. பட் நான் சொல்லி முடிக்கலை, நீ பண்ணுறியான்னு பண்ணுறேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்கிறார், அவர் எவ்வளோ ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நானும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னார், சார் நீங்கள் இதை படமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படி தான் ஆரம்பித்தார். இவன் என்ன கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய பயோடேட்டாவில் என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் ட்ராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில். சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா, இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போகிறது? நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு. இது ஆண்டான்னு யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பற்றி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கார். செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படும். சுஹாசினி, நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க, ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேற யாருக்குன்னா போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி, a good friend, நான் அவரை கிண்டல் பண்ணுவேன். குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு we had such a lovely time in யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா,
ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன் இப்போ. ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதை விட என்ன வேணும் இந்த டைம்ல? ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம், எங்க யுஏஏ நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாங்க நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, பெண்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்தது. அறிவாளி காமெடியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது, நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளே பார்னு பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சிது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிற ஏதோ கைடன்ஸ் கேட்டால், ஏன்னா முதல் இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா என்ன கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்ட் கொடுக்க சொல்கிறீங்களே? என்ன இல்லைங்க, குக் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமா என்ன. எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இப்போ ஃபேஸில் அந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த, தப்பாக எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய், எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்கார் பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில் வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல்ஸ் சேர்ந்தால் ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் சரியாக வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார், இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு. இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் ஒரு சைலண்ட் மென்டாரா எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், அவர் குமாரபாண்டியன் இல்லையா. அண்ட் இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் எல்லாரும் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்தம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேற விஷயம். ஆனால் என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள்.
தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துரும்னு பயமா இருக்கே அப்படின்வாரு. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவனிடம் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு நல்லது இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒண்ணே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாசு அவங்களை இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு யாரை விட்டு, இவர் எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நீங்க சிரிக்க கூடாது. சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க. அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். அவங்க தாக்ஷியனி வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது இவர் தான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்க அழகா மக்கள் கிட்ட கொடுங்க. போதும், மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்துல நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸ்ல. அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படம்ங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவும் ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார். இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அந்த சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் என்னென்ன சொல்றதுன்னு தெரியல. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின், இன்றைக்கு 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்க PRO ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொடுங்க, ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்போதான் நிறைய மேட்டர் கொடுப்பாரு அவர். அதுக்கு நான் வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா அவர் ஒத்துப்பார் நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கீடு அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட
மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரியும். என்ன ஒரு கோஆபரேஷன், என்ன ஒரு கோஆபரேஷன். என்னோட 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்கே குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்துல நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம் இந்த படத்துல. அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். Thank you so much. Thank you, Mahendran sir.